நீட் எக்ஸாம் எழுத போகும்போது அட்மிட் கார்டு கொண்டு போவீங்க. ஆனால் அந்த அட்மிட் கார்டில் இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஆக்சுவலாக அட்மிட் கார்டு 3 பேஜ் இருக்கும் இல்லைங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இங்கே வந்து கியூஆர் கோட், ரோல் நம்பர், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். உங்கள் சிக்னேச்சர் இங்கே இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலம்குள்ள, இந்த குட்டி பாக்ஸுக்குள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்ட முடியாது. அதுக்கு பதிலாக சிறுசாக இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஓட்டலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவை கேட்கல, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் ஓட்டணும். அது கீழே இறக்கி கூட நீங்கள் ஓட்டிக்கலாம். ஓகேங்களா? அந்த பாக்ஸ்குள்ள கண்டிப்பாக ஃபிட் ஆகாது. இதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யோசிச்சிருக்கணும், நான் யோசிக்கல. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் வெர்டிகலாக வைக்க வேண்டியதில்லை, ஹரிசாண்டலாக வைங்க. சரிங்களா? வெர்டிகலாக வைக்காம ஹரிசாண்டலாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுடைய இந்த தம் இம்ப்ரெஷன் இந்த பாக்ஸை விட கொஞ்சம் மேலே கீழே போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் இது பண்ணுங்க. இந்த தேர்ட் காலம் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அவசரப்பட்டு வீட்லயே போட்டுட்டு போயிடாதீங்க. இந்த அட்மிட் கார்டை வச்சுட்டு வேற அட்மிட் கார்டு கொண்டு வாங்க, அப்பதான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைன் எங்க போடணும் அப்படின்னா இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்க போடணும். ஸோ அதனால சைன் பண்ணாம எடுத்துட்டு போயிடுங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் செகண்ட் பேஜ். செகண்ட் பேஜ்ல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஓட்டணும். நீங்க நார்மல் A4 சைஸ்ல பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ கரெக்டா ஃபிட் இன் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க கரெக்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிரிண்ட் அவுட் லே அவுட் ஏதாவது மாறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் மேலே ஏற்றி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த பர்சனல் டீட்டெயில்ஸை மறைக்க வேண்டாம். இவ்வளோதாங்க அட்மிட் கார்டு. மூன்றாவது பேஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமா, வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதா எடுக்கிறீங்க, கூட ஒரு பேஜ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதில் என்ன இருக்குது அதையும் எடுத்துகிட்டு பின் பண்ணிட்டோ அல்லது கம் போட்டு ஒட்டிட்டோ நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் தவறி கூட சிக்னேச்சரை போட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.